பாஜக தான் கூறு போடுது அதிமுகவென்று ஒரு பக்கம் துணை முதல்வர் சொல்கிறார். ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக திடீரென்று திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் மீண்டும் திமுக கூட்டணி உடையும்னு சொல்லியிருக்கார். இதை சென்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பே அவர் சொன்னார். அதில் இருக்கக்கூடிய கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வருவார்கள்னு. அது நடக்கவில்லை. ஆனால் இன்று சட்டமன்ற கட்சி தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் தேசிய திமுக கூட்டணி உடையும், எங்கள் கூட்டணி வலுப்பெறும், எங்களை யாராலும் உடைக்க முடியாது. அது மட்டும் இல்லை, முக்கியமாக நேற்று கோவையில் பேசும்போது அதிமுக ஒன்றுபட்டு ஒரே கட்சியாகத்தான் இருக்கிறது என்று சொல்கிறார். அதாவது அந்த ரெபல் ஃபேக்ஷன் ஒரு ஸ்பிளிண்டர் குரூப் எல்லாரையும் அவர் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லையா? உண்மையில் எந்த கூட்டணி இழுவரியில் இருக்கிறது தமிழ்நாட்டில் இப்பொழுது? தேசிய ஜனநாயக கூட்டணியா அல்லது திமுக தலைமையிலான கூட்டணியா? உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால புதிய இடத்துல, புதிய பணியில, புதிய பொறுப்புல உங்களை முதல் முறையாக சந்திக்கிறேன். உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. அப்புறம் அதிமுக ஒன்றாகத்தான் இருக்கிறது, அங்க அணிகள் எதுவும் இல்லை அப்படின்னு அதிமுக மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா யாராவது ஒரு தலைவர், முன்னாள் அமைச்சர் அல்லது வேறு தலைவர்கள் யாராவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா கிட்டத்தட்ட உடனடியாக டெல்லிக்கு போயிடுறாங்க. பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்றால் இங்கேயே இருக்கலாம். பிரச்சனைகள் இல்லை இருந்ததுன்னா உடனே டெல்லிக்கு போயிடுறாங்க. திரும்ப இங்க வராங்க. இங்கு ஏதாவது ஒரு செய்தியாளர் சந்திப்புல அவங்களுடைய மனக்குமுறல்களை வெளிப்படுத்துறாங்க. அதுக்கு பதில் கிடைச்சிடுச்சுன்னா உடனடியாக டெல்லி போயிடுறாங்க. இப்படியே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் அவர் கட்சியில் இருந்து வெளியேற்றப்படுகிறார் அல்லது அவரே வெளியில போகிறார். இப்படி ஏதாவது ஒண்ணு நடக்குது. அது அணிகள் அல்ல, அவைகள் தனி நபர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட இதே மாதிரியான விஷயங்களை அவர் சொல்றாரு. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் முதல்ல நான் விலகுகிறேன்னாரு. அதுக்கப்புறம் டிடிவி நான் விலகுகிறேன்னு சொன்னாரு. ஆனா தேசிய ஜனநாயக கட்சியில கூட்டணியில எந்த விதமான பிளவும் இல்லை அப்படின்னு நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு தலைவர் சொல்றாரு. இது எல்லாமே எனக்கு பழைய திரைப்பட காட்சி ஒன்றை நினைவுபடுத்துது. ஆண் பாவம் அப்படின்னு முன்னால வந்த ஒரு திரைப்படம், பாண்டியன் அண்ட் பாண்டியராஜன் நடிச்சது. அதுல காரை ரிவர்ஸ் எடுப்பாங்க. காரை ரிவர்ஸ் எடுக்கும் போது வண்டி இடிக்குதா பாரு அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் எடுப்பாங்க. அது இடிக்கல வரலாம், இடிக்கல வரலாம், இடிக்கல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. கடைசியில வண்டி இடிச்சதுக்கு பிறகு இப்ப இடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியான ஒரு சூழல் தான் இப்பவும் நடக்கிறதாக நினைக்கிறேன். யார் வேண்டுமானாலும் வெளியில போகலாம், அவரால் எங்க கட்சிக்கு எந்த சேதமும் கிடையாது. எந்த கட்சி வேண்டுமானாலும் வெளியில போகலாம், அதனால எங்க கூட்டணிக்கு எந்த விதமான சேதமும் கிடையாது அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகு ஐயையோ வண்டி இடிச்சிடுச்சு, நாங்க செல்வாக்க இந்த தொகுதியில இதனால இழந்துட்டோம், இந்த தொகுதியில இதனால இவரால இழந்துட்டோம் அப்படின்னு அன்றைக்கு ஒரு கணக்கு சொல்வார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அது போகவும் இப்படி மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனைகள் வருகிறது. எல்லா பிரச்சனைகளையும் டெல்லியில போய் தான் தீர்வு காண வேண்டியது இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு எம்ஜி ராமச்சந்திரன் அந்த காலத்துல கட்சிக்கு பெயரை மாற்றியதை இவர்கள் வேறு விதமாக புரிந்து கொண்டு விட்டார்களோ அப்படிங்கிற எண்ணம் தான் வருது. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு டெல்லியில போய் தேடுறாங்கன்னா நீங்க தேர்தலை எப்படி சந்திப்பீங்க? தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடக்குது, டெல்லியை பத்தி பேசாதீங்க, இங்க அதிமுக திமுகவை பத்தி மட்டும் பேசுங்கன்னு ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ தங்களுடைய சொந்த கட்சி பிரச்சனைகளுக்கு கூட தீர்வை டெல்லியை நோக்கி காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற நிலைமையை தான் இப்ப இருக்கு. அதைத்தான் துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்றாரு. எல்லாமே வெவ்வேறு அணிகளாக நம்ம பேசிட்டு இருந்தாலும் அவை எல்லாமே டெல்லி அணிதான், எல்லாமே பாஜக அணிதான் அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. இப்படி ஒரு சூழல் உண்மையிலேயே தங்களுடைய அணியில இருக்குது, தங்களுடைய கட்சியில இருக்கு. அப்படி ஒரு சூழல் இருப்பதை வேறு விதமாக மறைப்பதற்காக, திசை திருப்புவதற்காக, இங்க எல்லாமே சரியா தான் இருக்கு, மக்கள் எங்களுக்கு தான் வாக்களிக்க போறாங்க, திமுக கூட்டணி தான் விரைவில் உடைந்து விடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது 2023 இருந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2 வருடங்களாக சொல்லி மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி பார்த்தாங்க, நடக்கல. அதற்கு பிறகு அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டா ஒருவேளை இருக்கலாம். 26 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு கூட இருக்கலாம். ஆனால் இப்போ அதற்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை.
அப்படிங்கிறத அவருக்கும் தெரியும். ஆனா இப்போதைக்கு தங்களுடைய கட்சியை ஒற்றுமையாக வைத்திருப்பதற்கும் கூட்டணிக்குள்ள கொஞ்சமாவது வாக்குகளை தாங்கள் பெறுவதற்கும் தனக்கு ஒரு வெற்றி இருப்பதாக ஒரு தோற்றத்தை காட்ட வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. அந்த ஒரு தேர்தல்கள்ல பேண்ட் வேகன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது வெற்றி பெறக்கூடியவர்கள் பின்னால ஒரு கூட்டம் வந்து சேரும், வெற்றி பெறுபவர்களோடு நாங்களும் இணைந்திருக்கிறோம்னு சொல்றதுக்கான அந்த பேண்ட் வேகன் எஃபெக்டை முயற்சி பண்றதுக்காக இப்ப தொடர்ந்து இப்படி பேசுகிறார்கள். இதைத்தான் வந்து கூட்டணி ஏற்பட்ட உடனேயே ஒரு பெரிய இஃபோரியாவை கிளப்பினாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவும் சேர்ந்துருச்சு, அதனால உடனடியாக 2026 தேர்தலில் யாருமே அந்த கூட்டணியை ஜெயிக்க முடியாதுன்னு அந்த ஒரு நாள் 2 நாட்கள் அந்த தலைவர்கள் பேசினாங்க. அதிமுக தலைவர்கள் பேசல. அதிமுக தலைவர்கள் அந்த ஷாக்ல இருந்தே வெளியில வராம தான் இருந்தாங்க. ஆனா திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற முடிவோடு இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாரும் அந்த கூட்டணி ஏற்பட்ட உடனேயே திமுக தோற்றுவிடும், ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டோம் அவர்களை என்ற உணர்வை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ ஒவ்வொருவரும் மீண்டும் திமுகவை இந்த தேர்தலில் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த தேர்தலில் திமுக வெற்றி எழுதி வைக்கப்பட்டது அப்படின்னு திரும்ப எல்லாரும் பேச தொடங்கி இருக்கிறாங்க. அந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போற இடமெல்லாம் வந்து அவர் இப்போ மீட்பு ஒரு பயணம் போயிட்டு இருக்காரு. தமிழ்நாடு முழுக்க வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியா போறாரு. அங்க அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்பது, நாங்கள் கட்டாயம் வெற்றி பெறுவோம் 2026 மக்களுக்கு வந்து அவநம்பிக்கை ஏற்பட்டு விட்டது திமுக அரசு மீது. அந்த நம்பிக்கையை கடத்துவதற்கு வந்து தீவிரமா முயற்சி செய்யறாரு சார். அது பலன் கொடுக்கவே இல்லையா? அவர் கூட்டணியை தாண்டி அவர் வந்து இப்போ இவ்வளவு பெரிய பிரளயம் நீங்க சொல்றீங்க, அதிமுகவுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு விட்டதான்லாம் கேட்கும் பொழுது அதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம மக்கள்கிட்ட மட்டும்தான் நான் செல்வேன், மக்களின் அபிமானத்தை வெல்வேன், அதன் மூலம் ஆட்சி அமைப்பேன், மக்களை நம்பி மட்டும் போறாரோ திரு எடப்பாடி பழனிசாமி? இவர் இந்த தலைவர்களை நம்பாமல், கூட்டணி கட்சிகளை நம்பாமல், குறைந்தபட்சம் கூட்டணி கட்சிகளை நம்பல, கட்சியிலேயே பிற தலைவர்களை எவ்வளவு தூரம் நம்புறாருங்கிறது எனக்கு சந்தேகமாகத்தான் இருக்குது. ஏன்னா தினந்தோறும் தனி விமானத்தில் டெல்லி போறாரு அவரு, இவரு டெல்லி போறாரு அப்படின்னு யாராவது ஒரு முன்னாள் அமைச்சர் பெயரை சொல்லி அவரை சந்திக்கிறார், ரகசியமாக சந்திக்கிறார்னு ஏதாவது ஒரு செய்தியை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த செய்தி எதிரிகள் அப்படின்னு சும்மா வந்து திமுக எதிரிகள் கிளப்பி விடப்பட்ட ரூமர்கள் தான் இது. செங்கோட்டையனை தவிர யாருமே போகல, ஒரே யூனிட்டா இருக்கும், பொதுச் செயலாளர் முடிவுதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரகடனப்படுத்துறாங்களே சார். அப்போ அவர் ஒரு இன்னும் வந்து பார்ட்டி செகண்ட் ரேங்க் லீடர்ஷிப் வந்து அவர் பின்னாடி வந்து சாலிடா நிக்கிறாங்களா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னாடி? அப்படி எடுத்துக்கலாமா? நிச்சயமாக. அதாவது சசிகலா கூடவோ தினகரன் கூடவோ ஓபிஎஸ் கூடவோ யாரும் போகல, எடப்பாடி பழனிசாமியோட தான் அந்த நிர்வாகிகள் எல்லாரும் இருந்தாங்க. ஆனா 24 மக்களவை தேர்தலுக்கு பிறகு நாங்க ஒரு 5 பேர் 6 பேர் போய் அவர்கிட்ட பேசணும், அது நடக்கல அப்படின்னு இப்ப செங்கோட்டையன் சொல்றாரு. இதுக்கு முன்னாலேயே அது வந்து திமுகவால் கசிய விடப்பட்ட செய்தின்னு அன்றைக்கு சொன்னாங்க, அது உண்மையே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு அவங்க தலைவர்கள்லயே போனவர்ல ஒருவர் வந்து நேர்ல சொல்றாரு, இப்படித்தான் திமுகவால கசிய விடப்படுகின்ற அப்படின்னு கோர்ட்ல சொல்றேன், திமுகவால் கசிய விடப்படுகின்ற செய்திகள் எல்லாமே நடந்த செய்திகளாக இருக்குது. இவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் எந்த காலத்திலயும் நடக்காத செய்திகளாக இருக்குது. அது உடைய போகுது, அவர் பேசினாரு, உடைய போகுது, இவர் பேசினாருன்னு சொன்னாங்க அப்பவும். ஆனா எந்த கட்சியும் உடையல. எல்லாருடைய கண்களுக்கும் தெரியக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நாம பேசிட்டு இருக்கிறோம். கண்ணுக்கு தெரியாம அல்லது நம்ம கவனம் பெறாம சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அதுல 2026 இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்த முடியாதுங்கிற முடிவுக்கு வந்தவர்கள் என்ன பேசுகிறார்கள்ங்கிறத நீங்க கவனிக்கணும். 2026 எங்களுடைய இலக்கல்ல, அது எடப்பாடி பழனிசாமிக்கான பிரச்சனை அப்படின்னு இப்போ பேச தொடங்கி இருக்கிறாங்க. ஆக கூட்டணி பிளவுபடவில்லைன்னு சொன்னாலும் கூட்டணிக்குள்ள அவர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமியை கைவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தான் தெரியுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.